சீனி இந்த முட்டையில கஜரான்னு சொல்லுவாங்க. மாவும் சேர்றது மாதிரி செஞ்சு எண்ணெய் தேய்ச்சி உருட்டி வச்சாச்சு. அழகா வரும் பூ போல. ஒரு டீக்கு இந்த கேக்கு வயிறு நிறைஞ்சிடும். டீ ரெடியான உடனே நான் வந்து இந்த கேக்கை சாப்பிட்டு காட்டேன். இது சாப்பிடும் போதே மொறுமொறுப்பா இருக்கு. சோடா சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போ நம்ம டீ கடை கேக் வந்து செய்ய ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இந்த அளவு எல்லாமே நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கேக் வந்து நல்ல சூப்பராக பஞ்சு போல் வரும். முதல்ல ஒரு முட்டை எடுத்து உடைச்சிடலாம். ஒரு முட்டை, ஒரு கப் சீனி. நம்ம அதை அந்த முட்டைக்கு மேலே கொட்டிடலாம். இந்த முட்டையும் சீனியும் வந்து இந்த சீனி இந்த முட்டையில் நல்லா கரைஞ்சிடணும். அதுவரை நம்ம அதை இந்த ஸ்பூன் வச்சு கலக்கி விடணும். இந்த கேக் வந்து சென்னையில் வந்து கஜரான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எங்கள் ஊரில் வந்து வெட்டு கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெட்டு கேக்கை தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுவும் விறகு அடுப்பில் மண்சட்டி எல்லாம் வச்சு இப்போ செய்து காட்ட போகிறேன். வீடியோவை நல்லா பார்த்துட்டே இருங்க. இதில் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு ஏலக்காய் தான். இந்த ஒரு ஏலக்காய் அதிலே பிச்சு போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தயிர் கலக்கியாச்சு. அடுத்தது 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம இந்த ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லை, அதை போடுங்க. அதையும் சேர்த்து நல்லா கலக்கிடணும். 1/4 கப் ரவை இதை அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் மைதா மாவு, அதாவது 1/4 கிலோ மைதா மாவு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் லாஸ்ட்டாக. இப்போ நான் ஸ்பூன் எடுத்து போட்டேன். கை வச்சு நல்லா எல்லா மாவும் சேர்றது மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. விரவி முடிஞ்சதும் அதை மேலே கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி மேல் பக்கம் எல்லாமே தடவி வச்சிடுங்க. இப்போ நல்ல மாவு பிசைஞ்சு எண்ணெய் தேய்ச்சி உருட்டி வச்சாச்சு. நம்ம ஒரு 20 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுவோம். அதுவரை இதை மேலே ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடணும். இப்போ அடுப்பெல்லாம் நல்லா பற்றியாச்சு. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சு நம்ம எண்ணெய் காயட்டும். இப்போ லேசான சூடு வந்தோன்னா இந்த கேக் போட்டிருக்கோம்ல, இதெல்லாம் வந்து மேலே லேசாக வருது பாருங்க. வெடிச்சு வெடிச்சு அழகா வரும் பூ போல. அதுக்கு தான் முதல்ல வந்து நம்ம எண்ணெய் வந்து ஹெவியா சூடாகாம லேசான மீடியமா இருக்கும்போது இந்த உருண்டை அப்படி பிடிச்சு போடணும். நம்ம வந்து இதை வீட்டிலே ஈவினிங்ல பிள்ளைங்களே செய்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். கடையில் வாங்கிறத விட இந்த பக்குவத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு டீக்கு இந்த கேக்கு வயிறு நிறைஞ்சிடும். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இந்த கேக் வந்து மேலே எண்ணெயில் எலும்பி வந்தோன்னா இதை வந்து நம்ம திருப்பி திருப்பி விடணும். இல்லை பார்த்தீங்களா, வெடிக்குது இல்லை, இதை மாதிரி வெடிக்கும் கேக்.
கொஞ்சம் இருங்க, கேக் எல்லாமே நான் பொரிச்சாச்சு. பால் வச்சு டீயும் போட்டுட்ருக்கேன். டீ ரெடியான உடனே நான் வந்து இந்த கேக்கை சாப்பிட்டு காட்டேன். இப்போ கேக்கும் ரெடி ஆயிடுச்சு, டீயும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டீ கடை கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் இப்போ சின்ன சைஸாக தான் செஞ்சுருக்கேன். சின்னதாகவும் செய்யலாம், பெருசாகவும் செய்யலாம். சின்னதாக செய்தால் பிள்ளைங்க வந்து அழகாக பிடிச்சது மாதிரி சாப்பிடுவாங்க. நீங்கள் எப்படினாலும் செஞ்சுக்கலாம். நான் இப்போ வந்து மீடியம் சைஸில் செஞ்சுருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக டீ குடிச்சுக்கிடுவோம். டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஏலக்காய் இஞ்சி டேஸ்ட் நல்லாயிருக்கு. கேக் பார்த்தீங்களா? உள் பக்கம் பஞ்சு மாதிரி இருக்கு. இது சாப்பிடும்போது மொறுமொறுப்பா இருக்கு அந்த மேல் பாகம். ஏன்னா நம்ம இதுல ரவையெல்லாம் சேர்த்துருக்கோம். அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. இங்க பாருங்க, உள்பக்கமும் பஞ்சு போல, வெளியே மொறுமொறுப்பு, உள்ள வந்து பஞ்சு போல இருக்குது. இதை நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலே ஒரு கப் மாவுக்கு வந்து ஒரு 10 சின்ன மீடியம் சைஸில் வந்து ஒரு 10 போல் கிடைக்கும். ஒரு ஃபேமிலி கரெக்டாக இருக்கும். நீங்களும் இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். இது எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம்.